சென்னையின் மிக பிரபலமான ஒரு ஐடி நிறுவனத்தின் 15வது மாடியில தனது குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்திருந்தான் சுரேஷ். அவனுக்கு வயது 32. அந்த நிறுவனத்தின் மிக இளம் வயது திட்ட மேலாளர், அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ற பெருமை அவனுக்கு உண்டு. அவனது உலகம் மிக சிறியது. அதில் லாபம், நஷ்டம், இலக்குகள், டார்கெட், பதவி உயர்வு ஆகியவற்றை தவிர வேறு எதற்குமே இடமில்லை. அன்று மாலை ஒரு முக்கியமான மீட்டிங் முடிந்தது. சுரேஷ் தனது இருக்கைக்கு வந்தபோது அவனது அலைபேசி ஒலித்தது. திரையில் அப்பா என்று காட்டியது. சுரேஷ் சலிப்புடன் போனை எடுத்தான். ஹலோ அப்பா, சொல்லுங்க. எனக்கு இங்கே பயங்கர வேலை, சீக்கிரம் சொல்லுங்க என்றான் சுரேஷ், குரலில் சற்றே எரிச்சலை காட்டியபடி. எதிர்முனையில் முத்தையாவின் மெல்லிய குரல் கேட்டது. இல்லடா சுரேஷ், மெட்ராஸில் போன வாரம் நல்ல மழையா, செய்தியில் பார்த்தேன்ப்பா. நீ போன வாரம் ஃபோன் பண்ணலையா? அதான் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சாப்பிட்டியாப்பா? அப்பா, நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கேன். டைமுக்கு சாப்பிடுவேன். நீங்கள் இதை கேட்க தான் ஃபோன் பண்ணீங்களா? எனக்கு இங்கே அமெரிக்கா கிளைண்ட் கூட கால் இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன் என்று கூறி அப்பா முத்தையாவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஃபோனை துண்டித்தான் சுரேஷ். அவனது நண்பர் அரவிந்த் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். என்ன சுரேஷ், உங்கள் அப்பா கிட்ட இவ்வளவு கோபமாக பேசுகிற? கிராமத்தில் தனியாக இருக்கார்ல, கொஞ்சம் நல்லா பேசலாமே என்றார். அவருக்கு வேற வேலை இல்லடா அரவிந்த். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டியா, தூங்குறியான்னு இதே கேள்வியை கேட்டு உயிரை வாங்குவார். கிராமத்தில் மளிகை கடை வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு இந்த ஐடி லைஃப் பற்றி என்ன தெரிய போகுது? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த 4 தெருவும் 4 மனுஷங்களும் தான். எனக்கு நேரம் இல்லை என்றான் கர்வத்துடன். நாட்கள் உருண்டோடின. சுரேஷ் தனது அடுத்த பதவி உயர்வுக்கான வேலையில தீவிரமா இருந்தான். அப்பாவின் நினைப்பே அவனுக்கு வரவில்லை. சரியாக 1 மாதம் கடந்திருக்கும். ஒரு சனிக்கிழமை காலை சுரேஷ் நிம்மதியா தூங்கி கொண்டிருந்த போது அவனது அலைபேசி விடாமல் அலறியது. எரிச்சலுடன் போனை எடுத்து பார்த்தான். அது அவனது கிராமத்து பக்கத்து வீட்டுக்காரர் கணேசன் மாமாவின் எண். ஹலோ கணேசன் மாமா, இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்றீங்க? எதிர்முனையிலிருந்து கணேசன் மாமாவின் குரல் நடுக்கத்துடனும் அழுகையுடனும் ஒலித்தது. சுரேஷ், சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு வாப்பா. உன் அப்பா முத்தையா இன்னைக்கு காலையில கடையை திறக்க போகும்போது திடீர்னு நெஞ்சு வலின்னு உட்கார்ந்துட்டார். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. முத்தையா நம்மளை விட்டு போயிட்டான்டா. அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுரேஷிற்கு கையில் இருந்த ஃபோன் நழுவி தரையில விழுந்தது. காதுகளில் ஏதோ ஒரு ரிங்கார சத்தம் மட்டுமே கேட்டது. அப்பா இறந்து விட்டாரா? 1 மாதத்துக்கு முன்பு அவர் என்னிடம் பேசியதுதான் கடைசி பேச்சா? அவனது கண்கள் அறியாமலே கலங்கின. உடனே ஒரு காரை பிடித்து கொண்டு தன் கிராமம் நோக்கி பயணித்தான். கிராமத்து வீட்டின் வாசலில் முத்தையாவின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. ஊரே திரண்டு அழுது கொண்டிருந்தது. சுரேஷ் காரில் இருந்து இறங்கி மெதுவாக வந்தான். சுரேஷை பார்த்ததும் கணேசன் மாமா ஓடி வந்து அவனை கட்டி கொண்டார். பாரா சுரேஷ், உன் அப்பா உன்னை பத்தியே தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பான். என் மகன் சென்னையில பெரிய ஆபீசர்னு பெருமையா சொல்வான். ஆனா கடைசி காலத்துல அவன் கூட நீ இல்லாம போயிட்டியேடா என்று அழுது புலம்பினார். காரியங்கள் அனைத்தும் முறைப்படி நடந்து முடிந்தன. உறவினர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக கிளம்பி சென்றனர். அந்த பெரிய ஓட்டு வீடு இப்போது முற்றிலும் வெறிச்சோடி போயிருந்தது. சுரேஷ் மட்டும் தனியாக அந்த வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தான். சுவரில் இருந்த அப்பாவின் படம், அவர் பயன்படுத்திய சைக்கிள், அவர் கட்டியிருந்த துண்டுகள் என அனைத்தும் அவனுக்கு அப்பாவாக தெரிந்தன. மெதுவாக அப்பாவின் படுக்கையறைக்குள் சென்றான் சுரேஷ். அந்த அறை மிகவும் எளிமையாக இருந்தது. ஒரு பழைய கட்டில், ஒரு மர அலமாரி. அலமாரியை திறந்து பார்த்தபோது அதில் சுரேஷ் அனுப்பிய பணத்திற்கான வங்கி புத்தகங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன. அதற்கு அடியில் ஒரு பழைய நீல நிற அட்டை போட்ட டைரி ஒன்று இருந்தது. அதன் பக்கங்கள் மஞ்சளாக மாறியிருந்தன. சுரேஷ் அதை எடுத்துக்கொண்டு மெதுவாக கட்டிலில் அமர்ந்து அதன் பக்கங்களை புரட்டத் தொடங்கினான். அந்த டைரி முத்தையா தனது மகன் பிறந்த நாளிலிருந்து எழுத தொடங்கியது என்று முதல் பக்கத்தை பார்த்ததுமே சுரேஷிற்கு புரிந்தது. முதல் பக்கத்தில் வருடம் 1994, பிரசவ கால துயரம். இன்று என் வாழ்வில் மறக்க முடியாத நாள். என் மகன் சுரேஷ் பிறந்த நாள். ஆனால் அவனுக்கு உயிர் கொடுத்த அவன் தாய் மீனாட்சி தன் உயிரை விட்ட நாள். பிரசவ வார்டுக்கு வெளியே நான் தவிப்புடன் காத்து கொண்டிருந்தேன். திடீரென மருத்துவர் வெளியே வந்து, குழந்தையை காப்பாற்றி விட்டோம், ஆனால் அதிக இரத்த போக்கால் அம்மாவை மன்னிக்கவும் என்று கையை விரித்தார். என் உலகமே இருண்டு விட்டது போலிருந்தது. அலறிக்கொண்டு உள்ளே ஓடினேன். அங்கே மீனாட்சி சலனமில்லாமல் கிடந்தாள்.
அவள் உடலுக்கு பக்கத்தில் என் மகன் சுரேஷ் அழுது கொண்டிருந்தான். மனைவியை இழந்த துக்கத்தில் நானும் சாக நினைத்தேன். ஆனால் அந்த பிஞ்சு மகனின் அழுவுறல் என்னை தடுத்தது. அவள் உடலை தொட்டு சத்தியம் செய்தேன். மீனாட்சி, நீ எனக்குள்ள வாழ்கிறாய். இனி இந்த உலகத்தில் இவன் மட்டுமே என் உலகம். இவனுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே இருப்பேன். இவனை இந்த ஊரே வியக்கும்படி வளர்ப்பேன். சுரேஷ் இந்த வரிகளை படித்தபோது நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. தன் பிறப்புக்காக தன் தாய் உயிரையே தியாகம் செய்திருக்காள் என்பதும் அதன் பின் தந்தை அடைந்த வேதனையும் அவனை உலுக்கியது. அவன் கண்ணீர் வலிய அடுத்த பக்கத்தை படித்தான். வருடம் 2004. சுரேஷிற்கு இன்று அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு முதல் நாள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் புதிய காலணிகள் போட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் என் மகனுக்கு கிழிந்த செருப்பை தைத்து போட்டு அனுப்பினேன். பள்ளி முடிந்து வந்ததும், அப்பா, எனக்கு புது செருப்பு வேணும்பா என்று அழுது கொண்டே கேட்டான். என் நெஞ்சு உருகி போனது. அன்று இரவு நான் சாப்பிடவில்லை. எனது மளிகை கடையின் லாபத்தை மிச்சப்படுத்தி அடுத்த வாரமே அவனுக்கு புதிய காலணிகளை வாங்கி கொடுத்தேன். அவன் முகத்தில் இருந்த அந்த சிரிப்புக்காக நான் எத்தனை ஜென்மம் வேண்டுமானாலும் கஷ்டப்படலாம். சுரேஷின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் மெதுவாக அந்த டைரியின் பக்கங்களில் விழத் தொடங்கின. அவன் தொடர்ந்து படித்தான். வருடம் 2012. சுரேஷிற்கு சென்னையில் பெரிய பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. ஆனால் அதற்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுகிறது. என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. இந்த ஊரில் இருக்கும் பெரிய மனிதர்களிடம் கையேந்தி நின்றேன். யாருமே உதவவில்லை. இறுதியில் என் கௌரவத்தை பார்க்காமல் நம்மிடம் இருந்த ஒரே ஒரு நிலத்தையும் என் மனைவியின் கடைசி நினைவான தாலி சங்கிலியும் விற்றுவிட்டேன். என் மகன் பெரிய பொறியாளராக வேண்டும். அது மட்டுமே என் லட்சியம். சுரேஷ் தன் தலையில் கைகளை வைத்துக்கொண்டு தேம்பி அழத் தொடங்கினான். தனக்காக தன் தந்தை தன் கௌரவத்தையும் அம்மாவின் கடைசி அடையாளத்தையும் விற்றிருக்கிறார் என்பது அவனுக்கு அப்போது தெரியாமல் போயிருந்தது. டைரியின் இறுதி பக்கங்கள். சுரேஷ் சென்னைக்கு வேலைக்கு சென்ற பிறகு எழுதப்பட்டவை. வருடம் 2022. என் மகன் சுரேஷ் இப்போது சென்னையில் பெரிய நிறுவனத்தில் மேலாளராக இருக்கிறான். அவனுக்கு மாத சம்பளமே லட்சக்கணக்கில் வருகிறது. கிராமத்தில் மளிகை கடைக்கு வரும் ஒவ்வொருவரிடமும் என் மகனின் சாதனைகளை பற்றி கூறி பெருமைப்படுகிறேன். ஆனால் அவனுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறது போலிருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறைதான் அழைக்கிறான். அதுவும் 1 நிமிடம் மட்டுமே பேசுகிறான். அப்பா, சாப்பிட்டீங்களா, உடம்ப பார்த்துக்கங்க என்று நான் பதில் சொல்லும் முன்பே போனை வைத்து விடுகிறான். அவன் பேசும் அந்த 1 நிமிடத்திற்காகத்தான் நான் 30 நாட்களுமே காத்து கொண்டிருக்கிறேன். வருடம் 2025. சுரேஷ் மாதம் மாதம் தவறாமல் எனக்கு 10,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறான். எனக்கு ஏன் இவ்வளவு பணம்? என் கடையில் வரும் வருமானமே என் கஞ்சிக்கு போதும். அவன் அனுப்பும் ஒவ்வொரு ரூபாயையும் அவனது பெயரிலேயே வங்கியில் சேமித்து வருகிறேன். அவனுக்கு தெரியாது, அவன் அனுப்பும் பணத்தை விட அவன் என்னிடம் பேசும் சில நிமிட அன்புதான் எனக்கு தேவை என்று. வயதாகி விட்டதால் கை கால்கள் நடுங்குகின்றன. அவனுடன் சென்னையில் வந்து வாழ ஆசைதான். ஆனால் அவனது ஆடம்பர வாழ்க்கைக்கு என்னை போன்ற ஒரு கிராமத்து முதியவன் பாரமாகவும் அவனது நண்பர்கள் மத்தியின் அவமானமாகவும் இருந்துவிடக்கூடாது என்பதால் நான் அங்கு வரவில்லை. என் மகன் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். கடைசி பக்கம். அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு எழுதியது. சுரேஷ், நீ என்னிடம் கோபப்பட்டு போனை வைத்தாய். எனக்கு உன் மீது கோபம் இல்லடா. உன் வேலை அப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நெஞ்சு அடிக்கடி வலிக்கிறது. ஒருவேளை நான் இறந்து விட்டால் நீ தனியாக எப்படி தவிப்பாயோ என்றுதான் பயமாக இருக்கிறது. நான் உனக்கு நல்ல அப்பாவாக இருந்தேனா என்று தெரியவில்லை. ஆனால் நீ எனக்கு கிடைத்த ஆக சிறந்த மகன். உடம்பை பார்த்துக்கொள் சுரேஷ். உன்னை சீக்கிரம் நேரில் பார்க்க வேண்டும் போலிருக்கிறது. டைரியை படித்து முடித்த சுரேஷ் கதறி அழுது கொண்டே அந்த டைரியை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவனது பணக்கார கர்வமும் ஐடி வாழ்க்கையின் திமிரும் அந்த நொடியில் சுக்கு நூறாக உடைந்து நொறுங்கியன. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்க பாசத்தை புரிஞ்சுக்காம பணத்தை தேடி ஓடின பாவிப்பானா. உங்ககிட்ட பேச எனக்கு 1 நிமிடம் கூட நேரம் இல்லாம போச்சேப்பா என்று அந்த பாலடைந்த அறையில் அவனது அழுகுரல் 4 சுவரிலும் எதிரொலித்தது. அவன் சொகுசு வாழ்க்கையும் அந்தஸ்தையும் தேடி ஓடிய ஓட்டத்தில் உலகத்திலேயே தன் மீது தூய்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு வைத்திருந்த தனக்கென்று இருந்த ஒரே ஒரு ஜீவனை தொலைத்து விட்டதை ஆழமாக உணர்ந்தான்.
மறுநாள் காலை சுரேஷ் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தான். அவன் சென்னைக்கு திரும்ப செல்லவில்லை. தன் நிறுவனத்திற்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பினான். கிராமத்து வீட்டை விற்க நினைத்தவன் அதை அப்படியே புதுப்பித்தான். தன் தந்தை முத்தையா சேர்த்து வைத்திருந்த பணம் மற்றும் தனது சேமிப்பு பணம் அனைத்தையும் கொண்டு அந்த கிராமத்து ஏழை பிள்ளைகளின் கல்விக்காக முத்தையா கல்வி அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கினான். தன் அப்பாவின் மளிகை கடையை சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றி அவனை நடத்த தொடங்கினான். இப்போது அவனிடம் பெரிய சொகுசு கார் இல்லை, ஏசி அறை இல்லை. ஆனால் அந்த கிராமத்து மக்களின் புன்னகையிலும் அப்பாவின் நினைவுகளிலும் அவன் உண்மையான நிம்மதியை கண்டான். மாலையில் திண்ணையில் அமர்ந்து அப்பாவின் டைரியை தொட்டு பார்க்கும்போது அவனுக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம் இதுதான்: பெற்றோர்கள் வாழும்போது அவர்களுக்கு நாம் தரும் சில நிமிட நேரமே நாம் அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய சொத்து. தேங்க்யூ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.